பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். 28ஆம் தேதி இன்றைக்கு நல்ல ஒரு எக்ஸாம் பிள்ளைகள் கடந்து போய் எழுதி வந்திருப்பார் என்று ஜெபத்தின்படியாகவே நான் விசுவாசிக்கிறேன். நல்ல மதிப்பெண்ணை பெற்று பிள்ளைகள் பெறுவார் என்று சொல்லி இதோடு வர புதன்கிழமை மறுபடியும் அந்த எக்ஸாம் எழுத போகிறாங்க. கர்த்தர் மேலும் மேலும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வெற்றி காணக்கூடிய வழியும் ஏற்படுத்தி தருவார். அதனால் ஒவ்வொரும் ஜெபித்து கொள்ளுங்க. இன்றைக்கி நான் ஆலயத்தின் வாசலில் உட்காந்து கொண்டிருக்கும் போது நம்ம கிராமத்தில் ஒரு நர்ஸு சம்மந்தப்பட்ட ஒரு சகோதரி ரொம்ப ஒரு உதவி செய்ய நிறைய உதவிகள் ஜனங்களுக்கு ஓடி நாங்கள் எப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறனோ அந்த மகள் பலர் பாதிக்கப்படும் போது எந்த மாதிரி நேரமாக இருந்தாலும் கடந்து போய் அவங்களை பார்த்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி ஊசியோ மாத்திரையோ ஏதோ ஒன்று கொடுத்து ஒழுங்குபடுத்தும். அந்த மகள் இன்றைக்கி பேசிக்கொண்ட வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மரணத்தை கொடுத்து இந்த சமுதாயத்தில் என்ன நடக்குது, வாலிப பருவத்தில் இருக்கப்படும் போது எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பாதிப்பு வந்தது என்று சொல்லி தனக்கு ஒரு சாட்சியும் தன்னுடைய காரியத்தை கொடுத்து பேசக்கூடியதாக இருந்தது. அப்போது ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. அதை பார்க்கும்போது சமுதாயத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா, ஒரு பருவ காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதா என்று சொல்லி இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளப்படும் போது தேசத்தில் அநேகருக்கு அனுப்பணும் என்று சொல்லி ஒரு செய்தி. எப்பவுமே யாரை கொண்டும் கர்த்தர் பேசுவார். என்னங்க 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிக்கும் போது ஒரு ஊழியக்காரன் கழுதை மேலே பயணித்து கொண்டிருக்கும் போது அது ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை அடிக்கப்படும் போது அந்த கழுதை திரும்பி பேசும். நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன ஏன் அடிக்கிறேன்னும் போது அந்த மேலே இருக்கிற ஊழியக்காருக்கு தெரியாது. ஆனால் எதிரில் தேவதூதர் நிற்கிறார் என்று அவருக்கு புரியாது. அது எப்படி தெரிவிக்குன்னா கழுதையை கொண்டு தான் கர்த்தர் தெரிய வைக்க பண்ணார். அதுபோல தான் இந்த வாலிப அந்த சகோதரி இங்கே பேசி கொண்டிருக்க ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிரியமான மகள். அதை பேசிட்டு நான் வீட்டுக்குள்ளே கடந்து போய் சபைக்குள்ளே கடந்து போய் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு ஃபோன் வருது திண்ணனூர் பகுதியிலேருந்து. அந்த ஃபோன் வந்த பிறப்பாடு அது என்னை விசாரிக்கிறேன், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லப்படும் போது ஒரு நல்ல மனுஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நேற்று அல்ல, 2008ஆம் ஆண்டில் அவரை நான் சந்தித்த நாட்கள். முதல் 2008 பார்க்கணும் இல்லை 2009 பார்த்தோன்னு தெரியாது. இப்போ திண்ணனூர் பகுதியில் மற்றொரு குடும்பத்தோடு, அதாவது அருள் பிரகாஷ்னு ஒருவர் இருக்கிறார், அவங்க குடும்பத்தை சார்ந்து அவர் பழக்கம். அவருடைய இடத்தை கொடுத்து நான் ஜெபித்தது உண்டு. அவர் அந்த வீட்டை அந்த வீட்டை விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு கடந்து போகும்போதும் நான் மறுபடியும் ஒரு டைம் பார்த்து அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு ஸ்தோத்திர பலிகளோடு சந்திப்பார். நல்ல ஒரு ஊழியக்காரர், ரொம்ப பிடிக்கும். அவர் இறந்துட்டார்னு சொல்லும் போது ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் பார்த்தீங்கன்னா மரணத்தை கொடுத்து அதிகமாக செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போது ஒரே செய்தியை எடுத்து இல்லையா, சில வசனங்கள் எடுப்பாங்க இல்லையா, ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு வசனத்தை எப்போதும் ஆண்டவர் ஒரு விசேஷமாக சொல்லுவார். அதை பார்ப்போமா? யோபு புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் படிக்கப்படும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு புதுசாக இருந்தாலும் இது புதுமையாக இருக்கும். கர்த்தர் அதிசயங்களை காண முடியும். சிலது மரணத்துக்கேற செய்திகள் உண்டு. நீ விசுவாசிக்குடன் தேவன மகிமை காண்பா என்றெல்லாம் செய்திலாம் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அவருக்கு ஒரு பலவீனம் சொன்னாங்க. அந்த பலவீனத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். யோபு புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் போது இந்த ஆத்துமா இருக்க ஆசைப்படுமா. இந்த ஆத்துமா பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி கொடுத்தோ பிள்ளைகளை கொடுத்தோ அவர் வாழ ஆசைப்பட்டவர் ஏராளமான ஆத்துமா ஆதாயம் பண்ணக்கூடிய ஒரு விசுவாசம் உள்ள மனிதன். சிஎஸ்ஐ சார்ந்திருந்தாலும் சிஎஸ் சர்ச்சில் ஒரு இதுவாக இருந்தாலும் எந்த ஒரு சாட்சியை பிரித்து பார்க்குற ஒரு மனுஷன் கிடையாது. எந்த மனுஷன் வந்தாலும் பேசுவார். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சபைன்னு கூட விசாரித்து கூட சிலர் பேசுவாங்க. ஆனால் அவர் அப்படி கிடையாது. நான் பார்த்த காலத்தில் 2008 2009 இருக்கும். இன்றைக்கி 2025 கடந்து போயிருக்கிறோம். அப்போ அவர் நிறைய இடங்களில் பார்க்கும் போதெல்லாம் சிரித்த முகமாக பார்த்து சோதனம் பண்ணி கடந்து போவார். அப்போ அவர் பார்க்க முடியுமா, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்பார். நானும் அதை சிரித்து சொல்லிட்டு போயின்னு இருப்பேன். அவர் இறந்துட்டேனும் போது அவருடைய சரிகளும் எப்படி பலவீனம்னா, இன்றைக்கும் அவருடைய ஆத்மா வயது இருக்கலாம், ஆனால் அந்த ஆத்மா இருக்க ஆசைப்படுகிறது, அந்த சரிகளும் இருப்பதை காட்டி மரணத்தை விரும்புது என்று சொல்லி இங்கே யோபு புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் அழகாக 15ஆம் வசனத்தில் இருக்கும். அப்போது இந்த யோபு என்று சொன்னாலுமே நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. ஐயா இதனால் இந்த பிரச்சனை வரும், இந்த யோபு படித்தாலும் பல பாடுகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாதுங்க. யோபுனுடைய சரித்திரத்தை யோபு புத்தகத்தை நீ
அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள், 42ஆம் அதிகாரத்தை. அதில் முழுமையாக இந்த உலகத்தின் சரித்திரமே எழுதப்பட்டது இருக்கும். உலகத்தில் என்ன நடக்குதுன்றது இருக்கும், இனி நடக்க போகிறதும் தெரியும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய காரியத்தை கற்றுக் கொடுத்துருப்பார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, அந்த ஆத்துமா இருக்க ஆசைப்பட்டு தான் எங்கள் எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கணும். அவருக்கு அப்பயே நான் 2008 நான் அவர் பார்க்க போடும் போது, அவர் ஒரு இடத்துல அவங்க வீட்டுக்கு நான் ஜெபிக்க போடும் போது, அவர் வீட்டில் என்னை ஜெபிக்க சொல்லி வேறு ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போயிட்டார். அவரால் சில குடும்பம் அவங்க வீட்டில் வீடு வாடகை இருந்த வீடு பார்த்தீங்கன்னா அவர் சொந்த வீடு இருந்தது அந்த பகுதியில். அவர் சந்திக்கும் போது அங்கே சந்திக்கப்பட்ட அத்தனை குடும்பம் இந்த நாள் வரைக்கும் என்னை எங்கே பார்த்தாலும் பார்க்குவாங்க, ஜெபித்து கொண்டு இருந்தேன். அப்பவும் அவர் எதுவும் கேட்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் அவருக்கு எப்படியாவது அந்த ஆத்மம் மீட்கப்படணும், விடுவிக்கப்படணும், அப்படி ஒரு மனுஷன். அப்போது ஆண்டவருடைய தீர்மானங்கள் பார்த்தா சில பலவீன ஊழியக்காரர்களுக்கு நேரிடும் போது எல்லா ஊழியக்காரர்களை நான் பகிர்ந்து எடுத்துக்கொள்ள மாட்டேன். இவர் இறந்தார் என்னும் போது எனக்கு செய்தி ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். அப்போது அவர் சிறுமைப்பட்ட காலங்களும் துன்பப்பட்ட வருஷத்தையும் சரியாக இன்னைக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். சங்கீதத்தில் இருக்கும் இல்லையா, ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வசனத்தை. நம்ம சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 14-15 படித்தால், நான் சிறுமைப்பட்ட காலங்கள் நான் துன்ப கண்ட வருஷத்தையும் சரியாக தேவன் என்னை மகிழ்ச்சியாக்கினார் என்று சொல்லி. அதனை உண்மை. அவர் எத்தனை காலம் அந்த பலவீனத்தை கொடுத்து சொல்லுவார். அப்போ அந்த பலவீனம் என்ன பண்ணு, தாக்கப்படும் போது, தன்னால் முடியாத அவதிப்படும் போது அந்த அவதியிலிருந்து வெடிவிக்க காலங்கள் வைத்திருப்பார் ஆண்டவர். பிரசங்கி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கும், பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது உண்மைதான். அந்த பிறக்க காலத்தை ஒரு மருத்துவர் சொல்லுவார், இந்த வினாடியை இவர் பிறக்க போகிறாரு அப்படின்னு சொல்லுவாரத்தை எந்த வினாடி என்று தேவன் தான் தீர்மானிக்கும். அப்போ என்னைக்கு இறக்க போகிறாரு என்று சொல்ல முடியாது. அவர் நிலைமை ரொம்ப மோசமாக போச்சு அப்படின்னு 2 விஷயத்துக்கும் அவரால் சொல்ல முடியாது. இந்த 2த்துக்கும் அது உதவியாளரும் அதை சொல்லக்கூடிய அதிகாரி யாரானா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தவிர அவருக்கு நிகரான அந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. அப்போ பார்க்கப்படும் போது ஒரு எல்லை இருக்குதான், நம்ம ஜீவனுக்கு ஒரு எல்லை இருக்கா, இத்தனை வருஷம் தான் வாழ்வார்கள்னு ஒரு எல்லை கொடுக்கப்பட்டிருக்குது. இதே யோபு புத்தகத்தில் நீங்கள் பைபிள் வச்சுருந்தா படித்து பாருங்கள். இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம் மட்டும் இருந்துச்சு வச்சுங்க, இந்த உலகத்தையே நம்ம ஆளுகமடி நம்மளை நடத்துவார் ஆண்டவர். இந்த யோபு புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் படிக்கும்போது, நாம் கடந்து போகாதபடி நமக்கு ஒரு எல்லையை வச்சிருக்கிறாராம். இந்திய தேசத்துக்கு ஒரு எல்லை இருக்குது இல்லையா, இந்த தேசத்தில் இது மட்டும்தான் கடந்து போகும், அடுத்து கடந்து போகக்கூடிய இந்த எல்லைக்குள்ளே கடந்து போக நம்மளுக்கு பர்மிஷன் வேணும். அப்போது அநேக காலமாக அவருக்கு பர்மிஷன் இல்லாத இருந்தது. சரியாக தேவன் எடுத்து கொள்ளப்பட்ட ஒரு காலமாக அதை தான் சொல்கிறாரு, இனி அவர் வாழக்கூடிய நாட்கள் முடிந்தது இல்லையா. அப்போ எல்லாம் முடிந்தது. அப்போ எல்லாம் முடிந்தது என்று சொன்னால் சில பிரச்சனையை பார்க்கும்போது எசைக்கை பற்றி படிக்கப்படும் போது அவர் 15 வருஷத்து ஆண்டவர் கூட்டி கூட கொடுத்தார் இல்லையா. இல்லையா, 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கும் போது எசைக்கல் ஒருவன் இருந்தான். அவன் பலவீனப்படும் போது, அவன் பலவீனப்பட்டு வியாதி அது அதிகமாக இசைக்கும் ஒரு ஊழியக்கார சொல்கிறாரு, எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோ, நீ மரணம் ஏற்படும் போது அவனுக்கு ஆண்டவர்கிட்ட அழப்படும் போது ஆண்டவர் அவன் விண்ணப்பத்தை கேட்டு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார் இல்லையா. இப்போ எஸ்ஐக்கள் இப்போ 2 ராஜாக்கள் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது இதை கொடுத்து தெளிவாக இருக்கும். 1 நாளாகத்தில் உண்டு, ராஜாக்கள் புத்தகத்தில் உண்டு, நிறையா இருக்கும் அந்த வசனத்தை தொடர்ந்து படிக்கலாம். ஆனால் இந்த மரணத்தை கொடுத்து படிக்கப்படும் போது இந்த அருமையான ஊழியக்காரை கொடுத்து நினைக்கும் போதெல்லாம் நல்ல ஒரு ஊழியக்கார், எந்த நிமிடமும் அவர் கடந்து போவார், யார் கூப்பிட்டாலும் ஓடுவார், ஆத்தும் ஆதாயம் பண்ணும், ஒரு சபையை சார்ந்து தன்னை மேன்மைப்படுத்தி கொள்ளவே மாட்டார். சிஎஸ்ஐ சார்ந்தவராக இருந்தாலும் தன்னை மேன்மைப்படுத்துக்கு எந்த நேரத்துக்கும் தன்னை அர்ப்பணிப்பது கிடையாது. அப்போது ஆண்டவர் எல்லாத்தையும் வச்சிருக்காருல்ல, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பரமாக்குவேன்றாரு. இந்த ஆரம்ப காலத்திலேருந்து அவர் வாழ்ந்த காலத்தில் பார்த்தோன்னா எத்தனை விதமான போராட்டத்தை அவர் சந்தித்திருப்பார். அத்தனை விதமான போராட்டத்திலேருந்து அவர் சகிக்க முடியாத வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள் வந்திருக்கலாம், அந்த ஊழியத்தின் மத்தியில் வந்திருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போது ஆண்டவர் இந்த உலகத்தில் ஊழியக்காரனாக இருந்தாலும் அந்த நாட்கள் முன்குறிக்கப்படும் போது இங்கே யோபு 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படி கடந்து போக முடியாத நமக்கு ஒரு எல்லையை வச்சிருக்கிறாராம். அதன்படி தான் நடக்கும். அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ஆண்டவருடைய தீர்மானங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் அற்பமாக இருந்தது, மகனே நீ கலங்கி தவிர்த்து இந்த உலகத்தில் எல்லாம் முடிவு, இன்னைக்கு அவருக்கு முடிவை கொடுத்துட்டார் ஆண்டவர் இல்லையா. அப்போது துவக்கமோடு இந்த பிரச்சனை வாழ்ந்த காலத்தில் வந்த நெரிசல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்வாங்க, அந்த துவக்கம் போது இருக்கும்போது தாய் உள்ளத்துலேருந்து பிறந்த ஒரு சில மணி நேரத்துக்கு இருக்கிற சந்தோஷம், சில நாட்கள் இருக்கிற சந்தோஷம், சில வருஷத்தில் இருக்கிற சந்தோஷம், அதுக்கப்புறம் தன் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விதத்துலேருந்து நம்மளுக்கு போராட்டம் அது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த போராட்டத்தை யாராலையும் துவக்க முடியாது, முடிக்க முடியாது, அது எப்படி ஜெயிக்க முடியாது. அப்போது எத்தனை துக்கங்கள் படக்கூடிய ஒரு சூழ்நிலை,
எத்தனையோ பாடுகளை சகித்து இந்த சொந்த பந்தங்கள் என்று எல்லாரையும் பார்த்து நம்ம கலங்கி கொண்டே இருப்போம். பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கும். கோடிக்கணக்கான சொத்து சேர்த்தாலும் சரிங்க, அந்த ஜீவன் இந்த சரீரத்தை எடுக்கப்பட்டான், அந்த சொத்துக்கும் மதிப்பு கிடையாது, சுமந்து கொண்டு போக முடியாது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு இந்த உலகத்தில் என்னவா இருக்கிறோம், நம்ம சரீரத்தை கொஞ்சம் பாருங்கள். அது இருப்பத்தை காட்டிய மரணத்தை விரும்புது. ஆனாலும் பார்த்துன்னு அந்த ஆத்துமாவுக்கு ஆசை உண்டு, இருக்க ஆசை, மகனோடு இருக்கலாம், மகளோடு இருக்கலாம், பேர பிள்ளைகளோடு இருக்கலாம். இந்த ஆத்துமாவுக்கு ஆசைப்படும், அந்த சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்காது. இந்த சரீரத்தை பத்திரமா பார்த்து காத்துங்க. இந்த சரீரத்தை எங்கேயும் வீணாக மாட்டிக்கொள்ளாத பார்த்துக்கொள்ளுங்க. இந்த சரீரத்தை வீணாக நீ நினைக்காதீங்க. அநேக காரியத்தை கொடுத்து அந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அநேக காரியத்துக்கு அர்ப்பணித்து கொடுப்போம். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அவைகள்லாம் விட்டு வரணும்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை என்ன பண்ணுவாராம், கொடுக்குற காலங்களே கொடுக்க ஒரு காலம், அதாவது பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம் வரைக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வேண்டாம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் பகிர்ந்து கொள்ளப்பட்டனால் அந்த நேரம் மகிழ்ச்சிக்குரிய காலமாக இருக்கும். அதுதான் பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கும் போது, நீ எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் சரி, இங்கேருந்து பிறக்கும் போது இறக்கும் போது எதுவுமே எடுத்துன்னு போக போகிறது கிடையாது. எதனா எடுத்துன்னு போக போகிறோம்னா ஒன்றுமே கிடையாது. எத்தனை வருஷம் 20 வருஷம் வாழ்ந்தாலும் நீ பிறந்தாய் இருந்தாய், அப்போது பிறத்த ஒரு காலங்கள் அது மட்டும் படிக்கிற பாருங்க. அந்த ஒரு வசனத்தை மட்டும் படிக்கிற, பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கிற, நீங்கள் வேதம் வச்சுருந்தா எடுத்து வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வசனம் படிக்கிறதுக்கு. அவன் 2000 வருஷங்கள் பிழைத்திருந்தாலும் அதில் ஒரு நன்மை இல்லை, எல்லாம் ஒரு இடத்துக்கே போக போகின்றோம். 2000 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு நன்மையும் கிடையாது. திடீர்னு மரணம் ஏற்பட்டால் நம்மளுக்கு முன் சார்ந்து வரப்படும். ஆனால் இந்த ஊழியக்காரர் அப்படிப்பட்டவர் கிடையாதுங்க. வாழ்ந்த காலம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு ஆத்துமாதான் அறிவிட பண்ணி, நான் எனக்கு தெரிஞ்சு திண்ணனூர் பகுதியில் நான் கடந்து போகப்படும் போது அந்த கிராமத்தை விட்டு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி கடந்து போனார். அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாக கடந்து போய் சொன்னேன், ஐயா எங்கே போகிறீங்க? ஐயா இங்கே ஒரு ஊழியத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், சீக்கிரத்தில் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார் என்று சொன்னார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக, அது 2010 கூட இருக்கலாம். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி எத்தனையோ ஊழியக்காரர்களுக்காக இன்றைக்கி எப்படியோப்பட்ட பாடுகள் அனுபவத்தை, அதுக்காக நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக, நீ விசுவாசமாக இருந்து ஆலயத்தை கடந்து போகிறவர்களாக உங்கள் விண்ணப்பத்தில் ஊழியக்காரர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டம் இருக்கும், எத்தனை எரிசல் உண்டாகக்கூடிய இருக்கும். சிலர் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. நான் பெரியவர் அல்லவா, நான் உயர்ந்த இடத்துல வந்துக்கிறேன், நான் நல்ல ஒரு நான் ரெவரண்ட் இல்லைவாயா, நான் ஒரு ஐயர் அல்லவா, நான் ஒரு போதகர் அல்லவா, நான் ஜெபித்தா இது நடக்கும். அதெல்லாம் எத்தனை சொன்னாலும் சரிங்க, ஒருத்தருக்கு ஒருவருக்கு நம்ம ஈடாக உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபித்தால் மத்திய 18:19 படி 20 மத்தியில் அசைவாடுவார். இப்படிப்பட்ட பலவீனங்கள் தாக்கப்படும் போது கடவுளுக்குள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர் கர்த்தருக்குள் மரித்தவன் பாக்கியவான் என்று சொல்லி வெளிப்பாடு புத்தகத்தில் படிப்போம் இல்லையா, 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில். அது நிச்சயமாக கர்த்தருக்குள்ள மரித்திருக்கிறார். அந்த பாக்கியம் சிறந்தவராக கர்த்தர் நடத்துவார். மேலே மேலே இதை பார்க்குற நீங்கள் அந்த குடும்பத்துக்காக ஆறுதல் அடியும்படி ஜெபிங்க. கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம் சாமி. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து சகலத்தை நடத்தும் நாம மகிமைப்படட்டும். பெரிய கேசும் பிதா. ஆமே ஆமே ஆமே.